साथियों, आज जब रामनवमी है, रामेश्वर की पवित्र भूमि है, तब मेरे लिए कुछ भावुक पल भी है। आज भारतीय जनता पार्टी का स्थापना दिवस है। सशक्त, समृद्ध और विकसित भारत के जिस लक्ष्य को लेकर के हम चल रहे हैं, उसमें बीजेपी के हर एक कार्यकर्ता का परिश्रम है। 3-3, 4-4 पीढ़ियां मां भारती के जय जयकार के लिए खप गई है। मेरे लिए गर्व की बात है कि भारतीय जनता पार्टी के उस विचार ने, भारतीय जनता पार्टी के लाखों कार्यकर्ताओं के परिश्रम ने आज हमें देश की सेवा करने का अवसर दिया है। आज देश के लोग बीजेपी सरकारों की गुड गवर्नेंस देख रहे हैं, राष्ट्रहित में लिए जा रहे हैं वो निर्णय देख रहे हैं और हर हिंदुस्तानी का सीना चौड़ा हो रहा है। நண்பர்களே, இந்த புனிதமான ராமேஸ்வரம் பூமியிலே ராம நவமி நன்னாளிலே எனக்கு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழ்நிலை என் மனதில் நிலவுகிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளும் கூட. சக்தி படைத்த, தன்னிறைவு கொண்ட, வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை மனதிலே தாங்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பலர் 2, 3, 4 தலைமுறைகளாக கூட தங்கள் வாழ்க்கையை, பல தலைமுறைகளாக தங்கள் அனைத்தையும் இழந்து இதனை ஈட்டி இருக்கின்றோம். நாம் இதிலே பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தொண்டர்களின் கடினமான உழைப்பு அடங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் இன்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேசத்து மக்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் நல்லாளுகையை கவனித்து வருகிறார்கள். தேசத்தின் நலன்களின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் தீர்மானங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். देश के हर राज्य, हर कोने में जिस तरह बीजेपी के कार्यकर्ता जमीन से जुड़कर कार्य करते हैं, गरीबों की सेवा करते हैं, वो देखकर मुझे गर्व होता है। मैं भारतीय जनता पार्टी के करोड़ों कार्यकर्ताओं का आभार व्यक्त करता हूं। मैं उन्हें अपनी शुभकामनाएं देता हूं। தேசத்தின் அனைத்து மாநிலங்கள், அனைத்து மூலைகளிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் கள அளவிலே மக்களோடு இணைந்து ஏழைகளுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் என்பதை பார்த்து எனக்கு பேருவகையாக, பெருமிதமாக இருக்கின்றது. நான் பாரதிய ஜனதா கட்சியின் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகின்றேன்.